மறுபடியும் அந்த ஆண்டவன் நம்மளை சந்திக்க வச்சுட்டான் பார்த்தீங்களா? உண்மையாலே நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன்னு கனவுல கூட நினைக்கலங்க. நான் கூட உங்களை நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தேன். அந்த கடவுள் என்னை கைவிடலுங்க. என்ன பார்க்கணுன்னு எதுக்கு நினைச்சீங்க? தெரியலங்க, நிறையா பொண்ணுங்களை பார்க்குறோம், யாருக்கும் அந்த ஃபீலிங் வரல. ஆனால் உங்களை பார்த்த மட்டும் மறுபடியும் உங்களை பார்க்கணுங்க ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன் இப்படி? தெரியலங்க, என் மனசு உங்களை நினச்சி தவிக்குதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வருவேன். இது வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தோணலை. நான் வரேன். என்ன என் லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. எப்படி இவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. புரிய வச்சு பார்ப்போம். அண்ணா அண்ணா அண்ணா. வாவுமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லாதாம்மா இருக்கோம். எங்க கவலையே உன்னை பத்தி தாம்மா. என்னை பத்தி எதுக்கு நான் கவலை? நான் தான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டேனே. ஆமா, பரீட்சையில எப்படி இருக்குற? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன்ண்ணா. நான் ஓன் தங்கச்சியாச்சே. அதானே, யா தங்கச்சி தானே. அண்ணா, நான் டிராவல் பண்ணி வந்தா ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிறேன். நீ குளிச்சு ரெஸ்ட் எடு. டேய் தர்மா, உமாவை பத்திரமா பாத்துக்கடா. காதல் கீதல்னு போய் தொலைஞ்சிட போற அந்த நாய். காதலுங்கிற பேர்ல இனிமே காத்து கூட நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. உமா படிச்ச பொல்லன, குமுதா பண்ற தப்ப உமா பண்ண மாட்டா. அவ பின்னாடி எவனாவது காதல்னு சொல்லி சுத்தனா அவனை கண்டந்துடமா வெட்டி போட தயங்க கூட மாட்டேன். அங்கே நில்லுங்க. இன்னொரு தடவை காலை எடுத்து வச்சுங்க, காலை கையும் துண்டு துண்டா வெட்டி போடுவேன். டேய் தர்மா, எடுத்து வர அருவாளை. அந்த மருதாயி எங்க குடும்ப பத்திர துரோகத்தை பத்தலைன்னு நீ வேற வீடு தேடி வந்து வம்பு பண்றியா? தர்மா, அந்த மருதாயி குடும்பம் உனக்கு இப்பதான் எதிரி, ஆனா எனக்கு எப்பவுமே எதிரி. நீ அவனை கொல்ல நினைச்ச பாரு, அதை நீ துடிக்கிற பாரு, அதை நினைச்சா என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏய், ஓ பாராட்டு ஒண்ணு எனக்கு தேவையில்ல. என்ன விஷயமா என்ன தேடி வந்த? அந்த மருதாயி பண்ண பாவத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பார், அந்த மருதாயி மகன் அசோக் என்னென்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். உன் தங்கச்சி சாவுக்கு அவன் தான் காரணம்னு எனக்கு தெரியும். அவனை கொல்லணும்னு நீ துடிக்கிற, அதுவும் எனக்கு தெரியும். ஏய், ஓ மச்சனை குமுதாவை கொன்னான். நீ இப்ப உமா கொலை வந்து இருக்கடி. இங்க பாரு, அந்த மருதாயி குடும்பத்தோட மான மரியாதையை அழிச்சு அவங்கள நடுத்தரவுல நிக்க வைக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் எப்படி எல்லாம் வாழ வைக்க போறான்னு நீ பார்க்க தானே போற. அவளோட வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நான் உறுதி தரேன். ஏய், முதல்ல நீ சொன்ன மாதிரி அந்த மருதாய் குடும்பத்தை அழிச்சிட்டு வாடி. அப்புறமா என் தங்கச்சி கொடுக்கறதா என்னன்னு நான் யோசனை பண்ணி சொல்றேன். அந்த மருதாயி குடும்பத்துல இனி ஒருத்தன் கூட உசுரோடவே இருக்க கூடாது. அவங்க கதையை முடிச்சிட்டு வாங்க, நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
சரி கூடி சீக்கிரத்தை அந்த குடும்பத்தை அழிச்சு